வணக்கம். வாழ்க வளமுடன் முத்து ஐயா. நாம தவம் செய்கிறதுனால நம்ம கர்ம வினைகள் கழியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் செய்யக்கூடிய தவத்தால் நம்ம இரத்த சொந்தங்களுக்கும் கூட, அதாவது தாய் தந்தை உடன்பிறப்புகள் குழந்தைகளுக்கும் கூட இந்த கர்ம வினைகள் கழிய வாய்ப்பு இருக்குதா? ஒரு அருமையான ஆழமான கேள்வி. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். ஒருவர் அடிக்கடி கோபப்படுகிறார் என்றால் அவர் விதைத்தது கோபம். அவர் அறுவடை செய்ய போவது தனிமை, உறவுகள் மூலம் பாதிப்பு, நோய் போன்றவை. நாம் விதைத்த விதையின் பலனை நாமே அனுபவிக்க வேண்டும் என்றால் ஒருவருடைய தவம் பிறருடைய, குறிப்பாக இரத்த சொந்தங்களின் கர்ம வினைகளை கழிக்கும் வாய்ப்பு இருக்கிறதா என்றால் இங்கே 2 நுட்பமான கருத்துக்களை புரிந்து கொள்வது அவசியம். முதல் விஷயம், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பதால் கர்ம வினைகளை, அதுவும் பிறருடைய கர்ம வினைகளை முழுமையாக அழித்தல் என்று பார்ப்பதை விட நல்ல கர்ம வினைகளை இனி புதிதாக உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு அதிகம் என்பதுதான் உண்மை. இரண்டாவது விஷயம், அதன் மூலம், அதாவது கர்ம வினைகளை கழிக்க மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிற ஒரு வழிமுறை மேல் பதிவு என்பது. ஒருவர் புதிதாக நல்ல கர்ம வினைகளை செய்ய ஆரம்பிக்கிறார் என்றால் அந்த நல்வினை பதிவுகள் ஏற்கனவே இருக்கிற பாவப்பதிவுகளின் மேல் பதிந்து அதனுடைய விளைவை, அதாவது அதன் மூலம் வரும் துன்பத்தின் வீரியத்தை கண்டிப்பாக குறைக்க ஆரம்பித்துவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஆகவே ஒருவர் செய்யும் தவத்தால் அவருடைய நேர்மறையான காந்த அலைகள் எல்லோருக்கும், அதுவும் இரத்த சொந்தங்களுக்கு இன்னும் அதிக ஆற்றலோடு மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், ஊடாடுதல் என்ற 5 வகைகளின் மூலம் சென்றடைந்து அவர்கள் இனி தவறு செய்யாமல் நல்ல கர்ம வினைகளை செய்ய தூண்டுகிற அளவிலே உதவி செய்ய முடியும். ஆகவே ஒருவர் செய்யும் தவம் பிறரின் கர்ம வினைகளை மறைமுகமாக கழிக்கும் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இது ஒரு தத்துவ ரீதியான விளக்கம் என்றாலும் சுலபமாக புரிந்து கொள்ள ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இரவிலே மின்சாரம் போய்விட்டது, எங்கும் இருட்டு. என் வீட்டு ஹாலில் ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றியிருக்கிறேன் என்றால் ஹாலை ஒட்டி இருக்கிற சமையல் அறையிலும் அந்த வெளிச்சம் கொஞ்சம் தெரியும். ஏன், அவர் வீட்டு வாசலில் ஒரு பைக் நிறுத்தி வைத்திருப்பது கூட சாலையில் போறவங்களுக்கு தெரிந்து அவர்களும் கவனமாக போவார்கள். இங்கே சமையல் அறையில் முழு வெளிச்சம் இருக்காது. ஏற்கனவே இருட்டில் கை தவறி சாம்பாரை கொட்டிவிட்டோம் என்பதை இந்த சிறிய வெளிச்சத்தில் பார்த்து அதையும் சுத்தம் செய்து இனி எதையும் கொட்டாமல் வேலை செய்ய முடியும். அதை போலத்தான் ஒருவர் செய்யும் தவம் மெழுகுவர்த்தியின் வெளிச்சம் போல எல்லோருக்கும் நல்ல ஆற்றலை பரப்பி உதவுகிறது. அதே சமயம் அவர் வீட்டில் உள்ள சமையல் அறை, அதாவது இரத்த சம்பந்தங்களுக்கு அதிக வெளிச்சம், அதிக நல்ல ஆற்றல் பரவுவதால் அவர்களின் கர்ம வினைகளை தூய்மை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதே உண்மை. நன்றி. வாழ்க வளமுடன். கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று, வாழ்க்கையை வாழ்வதற்கே. வேதாத்ரிய பயணம் அதற்கே. வேதாத்ரியம் வாயேஜ், வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம். இன்றே இணைக. லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.